வடக்கின் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் ஆளுநருடன் ஸ்ரீதரன் சந்திப்பு. கடலோர மார்க்கமூடான ரயில் சேவை பாதிப்பு. பாதிக்கப்பட்டவர்களை இலக்கு வைத்து புதிய மோசடி. வெள்ளை யானைகள் என்று கூறும் திட்டங்கள் குறித்து சீனா விளக்கமளிப்பு. வடக்கின் வெள்ள பேரிடர் பாதிப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அதன்படி இன்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது வெள்ள பேரிடரால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான உடனடி உதவிகளை வழங்கல், காலநிலை தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு வாழ்வதற்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் மற்றும் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது. அனுராதபுரத்திலிருந்து பெலியத்தை நோக்கி பயணித்த ரஜரட்ட ரெஜினி ரயில் கொழும்பு கோட்டை நிலையத்தில் தடம் புரண்டுள்ளது. இதனால் கடலோர மார்க்கம் ஊடான ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. தடம் புரண்ட ரயில் என்ஜினின் பல சக்கரங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்டுள்ள ரயில் சேவையை வளமைக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே திணைக்களம் கூறியுள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு போலீஸ் பிரிவின் போலி இலச்சினை ஆகியவற்றை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து தனிப்பட்ட தகவல்களை பெறும் மோசடி குறித்து இலங்கை போலீசார் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து போலீஸ் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளதாவது: போலீசார் துஷ்பிரயோகத்திற்குள்ளானவர்கள் முறைப்பாடு செய்வதற்காக விசேட தொலைபேசி இலக்கத்தினை அறிமுகம் செய்துள்ளனர். சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு போலீசாரை இதனை அறிமுகப்படுத்தியுள்ளனர். மிக கடுமையான நம்பகத்தன்மையை பேணியே விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. பணியில் உள்ள போலீசார் இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக மாத்திரமே தொடர்பு கொள்கின்றனர். வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் போலி கணக்குகளையும் போலி இலச்சனைகளையும் பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து விவரங்கள் சேகரிக்கப்படுவது தெரியவந்துள்ளது. மோசடி செய்பவர்கள் போலி இலச்சனைகளை பயன்படுத்தி தனிப்பட்ட விவரங்கள், படங்களை பெற்று அவற்றை பயன்படுத்தி வருவதை விசாரணையாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு அறிமுகப்படுத்தியுள்ள தொலைபேசி இலக்கம் மூலமே விவரங்களை பெறுகின்றோம். சமூக ஊடகங்களூடாக விவரங்களை பெறவில்லை. பொதுமக்கள் போலியான சமூக ஊடக கணக்குகளை நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களை பகரக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன நிதியுதவியின் கீழ் இலங்கையில் அமல்படுத்தப்பட்ட பாரிய திட்டங்களை வெள்ளை யானைகள் என சிலர் குற்றம் சுமத்தியுள்ள போதிலும் அந்த திட்டங்கள் அனைத்தும் முன்னாள் அரசாங்கங்களின் கோரிக்கைக்கு அமைவாகவே நிர்மாணிக்கப்பட்டவையாகும் என இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்காங் தெரிவித்துள்ளார். ஊடக நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற சந்திப்பிலேயே தூதுவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி சென்ஹாங் நேற்று பிற்பகல் ஊடக பிரதிநிதிகள் குழுவுடன் இணைந்து சீன நிதியுதவியின் கீழ் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து கலந்துரையாடினார். இதன்போது இலங்கை தரப்பு மோசமான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் சில திட்டங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்படவில்லை என தூதுவர் தெரிவித்தார். உதாரணமாக, தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ள தாவரை கோபுர திட்டம் தற்போது லாபம் ஈட்ட ஆரம்பித்துள்ளதுடன் அது இலங்கையின் அடையாளமாக மாறியுள்ளதாகவும் சீன தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். சீனா முதலீடு செய்துள்ள அம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் கொழும்பு துறைமுகம் இலங்கை அரசாங்கத்திற்கு பெருமளவு வருமானத்தை கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக கொழும்பு துறைமுக நகர திட்டம் முழுக்க முழுக்க சீனாவின் முதலீடு என்று சுட்டிக்காட்டிய தூதுவர் இலங்கையினால் எந்த பணமும் செலவிடப்படவில்லை என்றும் தெரிவித்தார். சிலர் சீன கடன்கள் மற்றும் முதலீடுகளை கடன் பொறி என்று கூறினாலும் அந்த முதலீடுகள் இலங்கையுடனான வலுவான நட்புறவின் அடிப்படையில் செய்யப்பட்டவை என்றும் தனிப்பட்ட நிகழ்ச்சியினரின் அடிப்படையில் அல்ல என்று அவர் வலியுறுத்தினார். வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் சுதந்திர நாடாக எழுந்து நிற்க இலங்கைக்கு சீனா நிதியுதவி வழங்கியதாகவும் புதிய அரசாங்கத்தின் கீழ் சீனா இலங்கை உறவுகள் புதிய அத்தியாயத்தில் பிரவேசிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைன் தலைநகரில் கீவில் உள்ள முடிவெடுக்கும் மையங்களை மாஸ்கோவின் புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாக பயன்படுத்தி தாக்கப் போவதாக அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். உக்ரைனின் எரிசக்தி கட்டத்தின் மீது ரஷ்யா ஒரே இரவில் ஒரு விரிவான தாக்குதலை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பின்னர் புடினின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. ரஷ்ய எல்லையில் உக்ரைனின் மேற்கத்திய ஏவுகணைகளை வீசியதற்கு பதிலடியாக புடின் இந்த அறிவிப்பினை விடுத்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஏறக்குறைய 3 ஆண்டுகால போர் அண்மைய நாட்களில் கூர்மையான விரிவாக்கத்தை கண்டுள்ளது. ஜனவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பு இரு தரப்பினருக்கும் மேலாதிக்க முயற்சியில் புதிய ஆயுத தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றனர்.